ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வருஷம் பொங்கலை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ராஜலட்சுமி தான் இந்த வருஷம் வருஷம் பண்ணனா, இந்த வருஷம் என் பேத்தி பண்ணணும் அப்படின்றாங்க. மகா பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு மூஞ்சியை தூக்கிட்டு போயிடுறாங்க ராஜலட்சுமி. அதுக்கப்புறம் மகா பார்த்து கூப்பிட்டு பேசுகிறாங்க தனியாக. ஏய் என்னடி திமிரா உனக்கு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்னை இந்த வீட்டு மருமகளாவே ஏன் மனுஷியாவே நான் ஏற்றுக்கல, அப்படி இருந்து உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, நீ பொங்கல் வச்சிருவியா அப்படிங்கிறாங்க. உடனே மகா, ஏன் அத்தை நான் வைக்கக்கூடாதா, நான் அப்படி என்ன குறைஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ இந்த வீட்டு மனுஷியும் இல்லை மருமகளும் இல்லை, நீ வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பார்த்துடலாம் அத்தை, நான் இந்த வீட்டு மருமகதாங்கிறத நிரூபிச்சுட்டு தான் இருக்கேன். அப்பப்போ இந்த வீட்டு வேலைங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு கூட வீட்டை விட்டு வெளியே தள்ளினீங்க, நான் மறுபடியும் எங்கே போனேன், இந்த வீட்டுக்குள்ள தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னு தெரியாமல் நான் உன்னை வெளியே துரத்தியே தீருவேன் அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி. முடியாதத்தை பாருங்க, உங்கள் பிள்ளையே என்னை ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சே பாப்ப முடி அப்படின்ட்டு போயிடுறாங்களா. அங்கே இதை பூராத்தையுமே சூர்யா கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன இவ நம்ம அம்மாவை இவ்வளோ எதிர்த்து பேசுகிறாளே, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருடி நீ எப்படி பொங்கல் வைக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி வராரு. இந்த அம்மாவும் ஏறி போகிறாங்க மேலே. அப்போ பார்த்து சொல்கிறாங்க, என்ன நீ பூஜை பண்ணியே தீருவியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் பூஜை பண்ணா என்ன அப்படிங்கிறாங்க. நீ பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. சரி பண்ணிக்கோ, நீ பூஜை பண்ணிக்கோ, எல்லாம் நீ பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு நான் வேதனையை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே மகா, என்ன வேதனையை கொடுப்பேங்கிறாரே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே பொங்கலும் கொண்டாட போகிறாங்க. சிறப்பாக கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. பாட்டியும் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவங்கவுங்க பொண்டாட்டிகளுக்கு புருஷங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா மட்டும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு நீ உன்னை மனைவியாவே ஏற்றுக்கல, நான் ஒரு மனுஷியாவே ஏற்றுக்கல, எங்கள் அம்மாவை நீ மதிக்காமல் இன்னமும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி போயிடுறாரு பேசாமல். உடனே மகா நினைக்கிறாங்க, என்ன இவர் எல்லாம் நீ பண்ணிக்கோ, உனக்கு நான் வலியை தர்றேன் வேதனையை தர்றேங்கிறாரு, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், இவர் என்ன நம்மளை பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே குழம்பிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது, பூஜை பண்ணுறாங்க. சூப்பராக மகா சிறப்பாக செய்கிறாங்க. எல்லாரும் மகா பெருமையாக நினைக்கிறாங்க. ராஜலட்சுமி சித்ராதேவியை தவிர தாத்தா பாட்டி நீ நல்லா பண்ணிட்டம்மா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா உன்னையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கணவர்மார்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா மட்டும் மகா அப்படி கீழே குனிய முடியாதுன்னு சொல்லி அப்படியே அச்சதை கீழே போட்டுறாங்க. ஏன் இப்படி ஒரு பண்ணுறாருன்னு சொன்னோன்னே, உன்னை என் பொண்டாட்டி ஏற்றுக்க முடியாது, எங்கள் அம்மா நீ மனுஷியா அம்மாவை ஒரு பெத்த தாயை நீ என் கண்ணு முன்னாலே அசிங்கமாக பேசிட்ட, மதிக்க மாட்டேன்ட்ட, நீ எதுக்கு எனக்கு எங்கள் அம்மா நீ எதிர்த்து பேசுனதை நான் காதால் கேட்டேன், நீ எனக்கு பொண்டாட்டியே இல்லை அப்படின்றாங்க. உடனே வேதனையோட, இனிமேல் நான் ஏன் இந்த வீட்டில் இருக்கணும், எனக்கு இந்த வீட்டுக்கு என்ன உரிமை இருக்குது, அவரே என்னை போக சொல்லிட்டாரு, என்னை இருக்க வேணான்ட்டாங்க, என்னை மதிக்கலேன்ட்டாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, நான் ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வேகமாக ரூமில் போயிட்டு தன்னோட துணிமணியெல்லாம் பேக்கப் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, கிளம்பி போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.